டியர் வியூஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆர்வம் மெம்பரேன் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃபாவோ இல்லை பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வச்சோ ஆர்வம் மெம்பரேன் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு 6 மந்த்துக்கு ஒன் டைமு இல்லை 1 இயருக்கு ஒன் டைமு நம்ம அதாவது நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியோட அந்த கடினத்தன்மை ஹார்ட்னஸ் அளவு பொறுத்து அது டிடிஎஸ் லெவல் 1000 மேலே இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுற மாதிரி இருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்வ வாட்ரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆர்வ மெம்பரேன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆன்லைனில் அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அதிக லாபம் மார்ஜின் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கிற செல்லார்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் கான்டாக்ட் வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்வ மெம்பரேன் பார்த்தீங்கன்னா 2 மெம்பரேன் ஆர்டர் போட்டோம். ஏன்னா எங்கள் மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மெம்பரேன் இருக்கிற மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்கிறோம். ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேன் வாங்கினோம். ஆர்வ மெம்பரேன் உங்களுக்கு தெரியும், இது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மெம்பரேன் வாங்கிட்டு ஸோ அந்த ஆர்டர் போட்ட என்ன பிராண்டோ அதே பிராண்டு தான் வந்தது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அக்வா டாட் அப்படின்றது ஆர்டர் போட்டது. ஸோ அதே பிராண்டு தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதை பிரித்து மாட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 150 அது மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அந்த வாட்ரு ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வேகமாக வரணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றணுன்றதுக்காக ஆர்டர் போட்டோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வாங்கி போட்டதுக்கப்புறம் டிடிஎஸ் லெவல் 400 மேலே இருந்தது. ஸோ குடித்தா தண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 900 ரேஞ்ச் டிடிஎஸ் இருக்குது அப்படின்னா டேப் வாட்ரு இந்த ஆர்வம் மூலமாக ஃபில்டர் ஆகி வர்றது 400 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கும்போது சரி எதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேனை பார்ப்போம், வாங்கினதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஸோ என்னன்னா நான் இது உள்ளார இருக்கிற இதை நோட்டீஸ் பண்ண ஒழிய இந்த மேலே இருக்கிற கவரை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிராண்டு. ஸோ இந்த கவரில் தான் ரிசீவ் ஆச்சு. சரி, அப்புறம் வேறு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர் இப்படி தான் இருந்ததுங்க. ஸோ எப்போவுமே ஆர்வ மெம்பரேன் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 பக்கம் சீல் இருக்கணும். இது மாதிரி சீல் பேக் பார்த்தீங்கன்னா இருக்கணும். சம்டைம்ஸ் ஹாலோகிராம் சீல் கூட இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த பேக் நான் ரிசீவ் பண்ண 2 பேக்குமே மேலே ஆல்ரெடி கட் பண்ணியிருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு கவரை அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹீட்டிங் மிஷின் போட்டு ப்ரெஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த ஆர்வ மெம்பரேன் மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சடமிடேஷன் ஃபில்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் இது மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அது புதுசாக அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஷின் தான். ஏன்னா நீங்கள் புதுசு மாட்டிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த கார்பன் ஃபில்டர் வழியாக வருதுன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக வரும் புதுசாக தான். இதுவே நீங்கள் பழைய மெம்பரேன் யூஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி எதுவுமே கலர் அந்த தண்ணியில் லீச் அவுட் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா வர தண்ணி பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாகவே வரும். ஸோ அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது புதுசு கிடையாது. அதான் கொஞ்ச நேரத்துக்கு தான் வரும், ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் வராது, அது கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ இதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இருந்தாலும் அது எல்லாராலையும் முடியாது. ஸோ அப்போ சரி இதுதான் இஷ்யூ அப்படின்னு நினச்சா சரி ஏதோ பிரித்த கவரை தான் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று யூஸ்டு இது போட்டிருக்கான். ஸோ 2வது திங் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். 2 பக்கமும் இதை மாதிரி சீலிங் பேக் இருக்குதா அப்படின்றது பார்த்துங்க. ஹாலோகிராம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் அந்த பிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டியிருப்பாங்க கட் பண்ணுற இடத்துல, அது இருக்குதா அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஏதோ ஒரு பிராண்டில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு நான் என்ன பிராண்டு ஆர்டர் போட்டனோ அந்த பிராண்டுக்கான ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த மெம்பரேனில் கிளியராக பார்க்க முடியும் உங்களால். இந்த ஷேடோ தெரியுது பார்த்தீங்களா? ஸோ பழைய ஸ்டிக்கரை பிச்சுட்டு அது மேலே நான் ஆர்டர் பண்ணேன் இந்த அக்வா டாட் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்டிக்கரை மட்டும்தான் ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆர்வ மெம்பரேன் வாங்குறீங்க அப்படின்னா மிக கவனமாக கவனிக்கணும். ஸோ அது கரெக்டாக பேக்கிங் கரெக்டாக இருக்குதா? ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ இது 100 ஜிபிடின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 80 ஜிபிடிக்கான அந்த சைஸ் தான் இருக்குது. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், 100 இருந்தால். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆர்வ மெம்பரேன் வாங்கும்போது மட்டும் மிக கவனமாக கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.